வியூவர்ஸ் வெல்கம் டு மை டெஸ்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? கார்த்தி ரேவதி சீரியல்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? அடுத்த நாள் பார்த்தோம்னா கார்த்தி பஞ்சாயத்துக்கு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம சந்திரகலா வந்து பார்வதி கிட்டே சொல்றாங்க, இங்க பாரு பார்வதி, நேற்று எப்படி சூப்பரா ஆக்ட் பண்ணியோ அதே மாதிரி இன்னைக்கும் எங்க மாமா மேல அதே பழியே நீ கண்டினியூ பண்ற சரியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடக்கிற பஞ்சாயத்துல கூட நீ அதே மாதிரி தான் அந்த ராஜராஜன் மேல தூக்கி பழிய போடணும். அது மட்டும் இல்லாம அந்த கார்த்தி லேசப்பட்டவனே கிடையாது. எப்படியாவது உன் வாயில இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக எந்த விஷயத்த வேணாலும் துரு கேட்டு இருப்பான். ஆனா நீ வாயவே திறக்க கூடாது, புரியுதா? அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட தயவு செய்து மாட்டிக்காத. நேற்று எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியோ அதே பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு நீ காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா மேடம் ஆர்டர் போட உடனே அவங்களும் வந்து சொல்றாங்க, சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். நீங்க என்னோட ஆக்டிங்க நேத்தே பார்த்திருப்பீங்களா, அதனால நீங்க இதை பத்திலாம் கவலைப்படாதீங்க மேடம், கூலா இருங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சந்திரகலாவும் ஆமா ஆமா உன்னோட நடிப்பை தான் நேற்று நான் பார்த்தேனே, சூப்பரா இருந்துச்சு போ, அதனால எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு சரியா, நீ போய் கலக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த சந்திரகலா. சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம பார்வதியும் வர ஊர்க்காரங்க மக்கள் சிவனாண்டி கார்த்தி எல்லாருமே பஞ்சாயத்துக்கு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல சிவனாண்டி வாய் திறக்கிறாரு, ஆமா எல்லாமே நேத்தே பேசி முடிச்சுல, அதுக்கப்புறம் என்னவா அவருக்கு இன்னும் என்ன ஆதாரத்தை தான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம கார்த்திகையில பார்த்தா ஒரு ஆதாரமும் இல்லைன்னே சொல்லலாம். நம்ம முத்துவேல் சொல்றாரு, வெறுங்கையை தானே வீசிட்டு வந்துட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் இவர்கிட்ட என்ன ஆதாரம் இருக்க போகுது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க கிட்ட ஒரு ஆதாரமும் இல்லதான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ராஜராஜன் தான் எல்லா தப்பும் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல நிரூபிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிவனாண்டி முத்துவேல கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. சிவனாண்டி முத்துவேல சரிங்க லாஸ்ட்ல எப்படியோ உங்களுக்கு ஆதரவா மட்டும் இருக்காதுன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. உடனே சிவனாண்டியை வந்து ஊர்க்காரங்க எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிடாங்க, இங்க பாரு சிவனாண்டி, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா, அதை பத்தி தானே நாங்க விசாரிச்சிருக்கோம், அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு, நீ என்னத்த பேச போறீங்க, அதான் எல்லா ஆதாரமும் கரெக்டா இருக்கே, இந்த பொண்ணுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குன்னு அதான் தெரிஞ்சு போச்சுல்ல, இன்னும் என்னத்த தான் பேசணும், இன்னும் இந்த அசிங்கத்தை போட்டு கலரிட்டு இருந்தா நம்மளுக்கு தான் டைம் வேஸ்ட், அவருக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு சட்டு போட்டு இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை இவர் இருக்காரு, இவரு பண்ணவே கூடாது, அது மட்டும் இல்லாம இந்த பூஜையை நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு சீக்கிட்ட சொல்லிட்டு போங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிவனாண்டி பயங்கர ஓவரா பேசிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். உடனே ஊருக்காரங்க கேக்குறாங்க, என்னப்பா நீ ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கியா கார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, என்னப்பா அமைதியா இருந்தா என்ன அர்த்தம், இன்னைக்கு ஒரு நாள் டைம் வேணும்னு கேட்டுல, அந்த கொடுத்த அவகாசமும் முடிஞ்சு போச்சு, உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி கலசத்தை தான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இது ஒண்ணுமே புரியாம பாத்துட்டு இருக்க இந்த சிவனாண்டியும் முத்துவேலும் பேசிட்டு இருக்காங்க, என்னப்பா இவன் கலசத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா, எதுக்காக இவன் இப்ப இதை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் போயிட்டு இருக்குப்பாங்க. நம்ம முத்துவேலு கார்த்தி கிண்டல் பண்ணிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். பார்ப்பா இவனை ஆதாரத்தை கொண்டு வர சொன்னா கலசத்தை கொண்டு வந்துட்டு இருக்கான், இதை வச்சு என்னத்தப்பா நிரூபிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம சிவனாண்டியும் முத்துவேலும் ஒவ்வொரு மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க, என்னப்பா கார்த்தி கலசத்தை எடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம கார்த்தி சொல்றாங்க, இந்த கலசத்தை அவங்க கையில வச்சுட்டு கோயில்ல 2 தடவை சுத்தி வரணும். நம்ம கார்த்தி இப்படி சொல்ல இதை கேட்டுட்டு நம்ம பார்வதி, ஓ இவ்வளவுதானா, இதை நான் ஈஸியா பண்ணிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கார்த்தியும், ஆமாங்க நீங்க ஈஸியா பண்ணிடுவீங்க இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இங்க பாருங்க இந்த கலசத்தை எடுத்துட்டு இந்த கோவில்ல 2 தடவை சுத்தி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மேல எந்த தப்புமே கிடையாது, நீங்க சொல்றதா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன்னு கார்த்தி சொல்ல உடனே வந்து, சரிங்க இவ்வளவுதான விஷயம், அது மட்டும் இல்லாம இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த சிவனாண்டி முத்துவேலும் சிரிச்சுட்டே இருக்காங்கப்பா. ஆனா இந்த சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் இன்னைக்கு ரொம்ப பயங்கர காமெடியா இருக்குன்னு நினைக்கிறோம். 2 பேரும் ரொம்ப ஓவரா கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். கடைசியில 2 பேருக்கும் பயங்கரமா ஆப்பு வைக்க போறாரு நம்ம கார்த்தி. நம்ம முத்துவேலு சிவனாண்டி பேசிட்டு இருக்காங்க, என்னப்பா இது, இவங்க என்னன்னா பெருசா ஆதாரத்தை ஏதாவது கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா இந்த கலசத்தை எடுத்துட்டு போயிட்டு 2 தடவை சுத்திட்டு வர சொல்றாங்களே, கலசத்தை அவ கையில கொடுத்துட்டு சுத்திட்டு வர சொன்னா 2 தடவை சுத்திட்டு வந்துட போறா, இதுல இருந்து இவன் என்னப்பா கண்டுபிடிக்க போறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம சிவனாண்டி சொல்றாங்க, ஆமா சித்தப்பு நானும் இதே தான் நினைச்சேன், இவன் இன்னமும் பயங்கர ஆதாரத்தெல்லாம் தேடி வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பதற்றத்துல இருந்தேன், ஆனா இப்ப எனக்கு எந்த பயமும் கிடையாது, கடைசியில பார்த்தா நம்ம தான் ஜெயிக்க போறோம், பார்த்துட்டே இருங்களேன், அது மட்டும் இல்லாம இந்த பூஜையை நான் தான் நடத்த போறேன், அதுக்கப்புறம் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு எனக்கு தான் முதல் மரியாதை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா நினைச்சிட்டு இருக்காருப்பா. சரின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி பார்வதி கையில கலசத்தை கொடுக்க பார்வதி அந்த கலசத்தை வாங்கி ரெடி ஆயிட்டாங்கப்பா 2 தடவை கோயில சுத்தி வர்றதுக்கு. அது மட்டும் இல்லாம ஊர்க்காரங்க எல்லாம் சொல்றாங்க, அதான் நம்ம கார்த்தி தம்பியே சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன கலசத்தை வாங்கிட்டு இந்த கோயில 2 தடவை சுத்தி வாமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு வந்து சரிங்க சொல்லிட்டு கோயில சுத்திட்டு இருக்கும் போது இந்த பக்கம் நம்ம சிவனாண்டிக்கு சந்திரகலா கால் பண்றாங்கன்னே சொல்லலாம். உடனே சந்திரகலா கேக்குறாங்க, அங்கே என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது சிவனாண்டி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரகலா, நானும் இந்த கார்த்தி பயங்கரமா ஏதாவது உண்மையை வெளியே கொண்டு வந்துருவானோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இந்த கார்த்தி அவன் என்னன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா எதுவுமே நடக்காதுன்னு தான் தோணுது, அது மட்டும் இல்லாம இந்த போட்டியில நம்ம தான் ஜெயிக்க போறோம், அது மட்டும் இல்லாம இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு எனக்கு தான் முதல் மரியாதை தர போறாங்க, நீ வேணா பாத்துட்டே இருங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சந்திரகலா சொல்றாங்க, இல்லங்க அந்த மாதிரிலாம் லேசா நம்ம நினைச்சிடக்கூடாது, அவன் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கானா கண்டிப்பா ஏதோ திட்டம் வச்சிருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன், நீங்க உடனடியா மாமாவை அந்த பொண்ணுகிட்ட பேச சொல்லிடுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிவனாண்டி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
முத்துவேலு கிட்ட வந்து சொல்றாங்க, இங்க பாரு சித்தப்பு, இந்த பொண்ணோட போன் நம்பர் உங்ககிட்ட தானே இருக்கு, அந்த பொண்ணு கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுறங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம முத்துவேலு சரி சிவனாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தோன்னா அந்த பொண்ணு ஒரு தடவை கோவிலையும் சுத்தி வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பார்வதி 2வது தடவை கோவில சுத்திட்டு வந்துட்டு இருக்கும் போது நம்ம முத்துவேலு பார்வதிக்கு கால் பண்றாங்கன்னே சொல்லலாம். இங்க பாரு பார்வதி, இந்த கோவில 2வது தடவை சுத்தி வர போற, அது மட்டும் இல்லாம நீ 2 தடவை சுத்தி வந்து முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ சொல்றதா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாயத்துல முடிவு பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பஞ்சாயத்துல நடக்கிற உண்மையை நீ என்னைக்குமே நீ வந்து வெளியே சொல்லிடவே கூடாது. அது மட்டும் இல்லாம அந்த கார்த்தி லேசுப்பட்ட ஆள் கிடையாது, ஏதாவது துருவி துருவி உன்னை கேட்டுட்டே இருப்பான், நீ உன்னோட வாயே திறக்க கூடாது, என்ன புரியுதா? உடனே பார்வதி வந்து சொல்றாங்க, இல்ல இல்ல அந்த கார்த்தி எவ்வளவுதான் துருவி துருவி கேட்டாலும் என் வாயில இருந்து ஒரு உண்மையும் வெளியே வர வைக்க முடியாது, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்களெல்லாம் மாட்டி விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம 2 தடவை கோவில சுத்தி வந்து முடிக்க போறேன், அப்புறம் என்ன நான் சொல்றதா எல்லாரும் நம்ப போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது தடவையும் பார்வதி கோவில சுத்தி வந்து முடிக்க போறாங்கன்னே சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோன்னா இந்த பார்வதி 2 தடவை கோவில சுத்தி வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். பாருங்க, அவங்க சொல்ற மாதிரியே இந்த கோவில 2 தடவை சுத்தி வந்தாச்சு, இதுக்கப்புறமாவது நம்புறீங்களா நான் சொல்றதா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்டுட்டு இருக்க. உடனே இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கார்த்தி நக்கல சிரிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்துட்டு நம்ம சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் தலகால ஒண்ணுமே புரியலப்பா. அப்ப அந்த இடத்துல நம்ம ராஜராஜனுக்கும் ஒண்ணுமே புரியாம நிக்கிறாருன்னே சொல்லலாம். என்னது இது, மாப்பிள்ளை ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா இவர் அமைதியா இருந்துட்டு இருக்காரே. சரி, அது மட்டும் இல்லாம எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட மாப்பிள்ளை என்ன கைவிட மாட்டாரு, கண்டிப்பா என்ன காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ராஜராஜன் நினைச்சிட்டு இருக்க. ஊர் பஞ்சாயத்துல சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாருப்பா நீ சொன்ன மாதிரி 2 தடவை இந்த கோவில சுத்தி வந்து முடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நீ என்னப்பா சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்தி சொல்றாங்க, இங்க பாருங்க இந்த கோவில 2 தடவை சுத்திட்டு வரணும்னு சொன்னது என்னமோ உண்மைதான், ஆனா இந்த கலசம் உண்மையானதே கிடையாது, இது நான் உருவாக்கின போலியான கலசம் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம சிவனாண்டி முத்துவேலும் இவன் என்னதான் சொல்லிட்டு இருக்கான் ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்க. நம்ம பார்வதி அதை விட திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஊர்காரங்க கேட்டுட்டு இருக்காங்க, என்னப்பா சொல்லிட்டு இருக்க கார்த்தி, இது பொய்யான கலசமா? ஆமா, இது பொய்யான கலசம் தான், இவங்க யாரோ சொல்லிதான் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் கலசம் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி அதுக்குள்ள போனை போட்டு வச்சேன். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பிளான போட்டு கொடுத்தவன் கண்டிப்பா போன் பண்ணுவானே எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம அந்த போன்ல ரெக்கார்டர் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம முத்துவேல வாயை பொழந்துட்டு திருன்னு முடிச்சிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். முத்துவேல் நினைக்கிறாரு, ஐயோ நம்ம பேசினதெல்லாம் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காருப்பா. ஐயோ இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அது மட்டும் இல்லாம இவன் கலசத்தை கையில கொடுத்து 2 தடவை கோயில சுத்திவாமா அப்படின்னு சொன்னது இதுக்காக தானா? இவங்க திட்டத்துல போய் இப்படி போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க. நம்ம கார்த்தி அந்த ரெக்கார்டரை ஆன் பண்ணி காமிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல அந்த ரெக்கார்ட்ல நம்ம பார்வதி பேசினதும் முத்துவேல் பேசினதும் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். உடனே இதெல்லாம் கேட்டுட்டு பார்வதிக்கு தலகால புரியலன்னே சொல்லலாம். ஐயோ மேடம் அப்பயே சொன்னாங்களே இந்த கார்த்தி லேசப்பட்ட ஆள்லாம் கிடையாதுன்னு, இந்த கார்த்தி கோயில் கலசத்தை நம்ம கையில கொடுத்துட்டு 2 தடவை கோயில சுத்திவா அப்படின்னு சொல்லி இருக்கும் போதே நம்ம கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஆனா இதெல்லாம் என்னால ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சான். ஆனா இவன் என்னன்னா இந்த மாதிரி ஒரு மைக்கில் இதுக்குள்ள வச்சிருக்கான். இப்ப நம்ம இந்த கார்த்திகிட்டையும் மாட்டிக்கிட்டோம், ஊர்க்காரங்க கிட்டயும் வசமா மாட்டிக்கிட்டோமே, இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். பார்வதி ஊர்க்காரங்க எல்லாம் பார்வதியை கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பேன் நீனு, இந்த ராஜராஜன் ஐயாவை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம அவர் மேலே இந்த மாதிரி ஒரு பொய்யான பழிய தூக்கி போட்டிருக்க நீனு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, என்னையா முத்துவேலு இதெல்லாம் உன்னோட வேலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்வதி தப்பிச்சு போறதுக்காக தான் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. உடனே பார்வதி அங்க இருந்து எஸ்கேப் ஆக நம்ம மயில் வாகனம் பிடிச்சிடறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம மயில் வாகனம் அந்த இடத்துக்கு ஒருத்தரை அழைச்சிட்டு வராங்கன்னு சொல்லலாம். அது வேற யாரும் இல்ல, இந்த பார்வதியை அந்த நகையை கொண்டு போய் அடகு வைக்கலான்னு போயிருக்காங்க போல. உடனே மயில் வாகனம் அவர் கூட்டிட்டு வர அவர் சொல்றாரு, இந்த அம்மா இந்த நகையை என்கிட்ட அடகு வைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க, முடிஞ்ச இந்த நகையை வித்துட்டு எனக்கு பணமா கூட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க இன்னைக்கு வெளியூர் போறாங்கன்னு நினைக்கிறேன், அதனால நானும் சரி சொல்லிட்டு இந்த பணத்தை கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம அந்த நகை இப்ப என்கிட்ட தான் இருக்கு. உடனே பாத்தீங்களா இது எங்க வீட்டு நகை, இவ பணத்துக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கா, அது மட்டும் இல்லாம எங்க குடும்பத்தையே அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு போட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, உன்னை அனுப்புனது இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் முத்துவேலையும் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இல்லங்க இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னமா சொல்லிட்டு இருக்கேன் நீனு, உங்ககிட்ட போன்ல பேசினது இந்த முத்துவேல் தானே, நீங்க எல்லாரும் சேர்ந்துட்டு இந்த ராஜராஜன் குடும்பத்தையே அசிங்கப்படுத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்களா, உங்க யாருமே சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அந்த பொண்ணு வந்து, ஆமாங்க என்ன மன்னிச்சிடுங்க, என்ன தயவு செஞ்சு எல்லாரும் மன்னிச்சிடுங்க, பணத்துக்காக நான் இந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டுட்டேன், அது மட்டும் இல்லாம எனக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இந்த மாதிரி இந்த நகையை இவங்க தான் என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிவனாடி நினைக்கிறாங்க, நம்ம எக்காரணத்தை கொண்டு இந்த சந்திரகலாவை மாட்டி விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சந்திரா மட்டும் இங்க மாட்டிக்கிட்டானா அவ்வளவுதான், அந்த ஈஸ்வரி அந்த வீட்டை விட்டு சந்திராவை வெளியே துரத்திடுவா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ராஜராஜனா ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தணும், இந்த பூஜையில அவரை உட்காரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, உனக்கு எவ்வளவு நெஞ்சலத்தை இருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பேன் நீனு. உடனே ஊர்க்காரங்க எல்லாம் சொல்றாங்க, இவங்களே இப்படியே சும்மா விட்டுட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க, இவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்தி சொல்றாங்க, ஆமா இவங்கள சும்மாவே விடக்கூடாது, இவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஊர்க்காரங்க சொல்றாங்க, இவன் மேல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது, ஆனா அவன் நல்லபடியா பூஜை முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும், அது மட்டும் இல்லாம நம்ம ஊரோட மான மரியாதை எல்லாமே போயிடும், ஆனா இவன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நினைச்சு கூட
கூட பார்க்கல. கோவில் கும்பாபிஷேகம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு இவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்களும் இப்படி ஒரு முடிவை சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லலாம். உடனே பார்வதி சொல்றாங்க, ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, என்ன தயவு செய்து விட்டுருங்க, யார் கண்ணிலே படமா இங்க இருந்து ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது எப்படி உன்னை லேசா விட முடியும் சொல்லு? நீ பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒரு நல்லவர் மேல பழைய தூக்கி போடுவே என்ன? இந்த கோவில் கும்பாபிஷேகம் மட்டும் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் உள்ள தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் என்ன மரியாதை போன இடத்துலயே நம்ம ராஜராஜனுக்கு மரியாதை கொடுத்து அந்த பூஜையை நடத்துறாங்கன்னே சொல்லலாம். விஷயம் நம்ம சந்திரகலாக்கு தெரிஞ்சு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஈஸ்வரி முக்கியமா அவங்க தான் அவங்க ஹஸ்பண்டை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே ரேவதி ரோகிணி எல்லாருமே வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, நாங்க ஏற்கனவே சொன்னோம்ல அப்பா மேல எந்த தப்புமே இல்லைன்னு, ஆனா நீங்க நம்புனீங்களா? ஆனா கார்த்தி மாமா பாத்தீங்களா அப்பா மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிரூபிச்சுட்டாரு. அந்த பொண்ணு பணத்துக்காக ஆசைப்பட்டுதான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு தெரியுமா? அந்த சிவனாண்டியும் முத்துவேலும் தான். யாருக்கு தெரியக்கூடாதோ அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சே. ஈஸ்வரி புருஷன் மேல அபண்டமா போய் சுமத்தின அந்த 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? அப்ப சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியில வந்து நிக்கிறாங்கப்பா. அது வேற யாரும் இல்ல, அந்த பார்வதி அந்த சேட்டுக்கார ஐயாவும் தான். உடனே நம்ம ஈஸ்வரி கேக்குறாங்க, யாருமா நீங்க, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் பார்த்து கேட்டுட்டு இருக்க. ஒரு பக்கம் இந்த பார்வதி திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம ரோகிணி, சுவாதி, ரேவதி எல்லாரும் வெளியே வராங்க. அந்த இடத்துல பார்வதியை பார்த்துட்டு இவங்க 3 பேருக்குமே ஷாக்கிங்னே சொல்லலாம். இந்த பார்வதி திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதி வந்து உடனே பார்வதியை பார்த்து கேக்குறாங்க, நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது நம்ம ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன ரேவதி இவங்களை உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அம்மா அப்பா மேல பஞ்சாயத்துல புகார் கொடுத்தது வேற யாரும் இல்ல இவதான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம ஈஸ்வரி கேக்குறாங்க, நீதானே அது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாமா நான் தான், என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, யாருன்னு தெரியாம அவர் மேல தேவையில்லாம இப்படி ஒரு பழிய போட்ட படுபாவி நான் தாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில நான் அவரை பார்த்ததே கிடையாதுமா, காசுக்காக இந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஈஸ்வர் சொல்றாங்க, சி வாய மூடு, நீலாம் ஒரு பொண்ணா, அவரு யாருன்னு தெரியுமா, எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா, நீ இந்த மாதிரி அவர் மேல பழிய போட்டதுக்கு உன் கழுத்தை பிடிச்சி நெரிக்கணும் போல தோணுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கேட்க. உடனே வந்து பார்வை சொல்றாங்க, என்ன மன்னிச்சிடுங்கம்மா, யாரோ சொன்ன பேச்சு வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம இனி இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேமா, என்ன நம்புங்கம்மா, இனி இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேமா, என்ன மன்னிச்சு விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ராஜராஜன் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக ஓடோடி வராங்க. இப்ப நம்ம ஈஸ்வரி நம்ம ராஜராஜன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த ஈஸ்வரி, எங்க என்ன மன்னிச்சிருங்க, நம்ம பொண்ணுங்க கூட உங்களை நம்பினாங்க, ஆனா உங்களை கட்டின பொண்டாட்டி நான் நம்பலையே, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கும்பிட்டு நம்ம ராஜராஜன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த ஈஸ்வரி. அப்ப நம்ம ராஜராஜன் சொல்றாங்க, இங்க பாரு ஈஸ்வரி, நீ என்ன இந்த மாதிரிலாம் பேசும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, ஆனா அதுக்காக உன்னை போய் தண்டிக்க முடியுமா சொல்லு? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்கும் போது யாரா இருந்தாலும் கண்டிப்பா கோவப்படதானே செய்வாங்க சொல்லு. என் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்க, அதனாலதான் இந்த கோவத்தை உனக்கு ஏற்படுத்தி இருக்கு, நான் போய் உனக்கு துரோகம் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் கேட்க. உடனே நம்ம ஈஸ்வரி மறுபடியும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். பக்கம் கோவில் கும்பாபிஷேக பூஜைக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே அந்த இடத்துல ராஜராஜன் சொல்றாங்க, என்னோட மாப்பிள்ளை கையால தான் இந்த பூஜை நடக்கணும், என் கண்ணால பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்தி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாமா, பாருங்க மாப்பிள்ளை, நீங்களும் நானும் சேர்ந்து தான் இந்த பூஜையை பண்ண போறோம், சரியா, நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ராஜராஜனும் அந்த இடத்துல பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஈஸ்வரி நினைக்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் இவன் நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த ஈஸ்வரி. அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் நம்ம ரேவதி ரோகிணி இதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட, இன்னொரு பக்கம் நம்ம சந்திரகலா இதெல்லாம் பார்த்துட்டு வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனா சந்திரகலா, நீங்க ஆட்டமா ஆடிட்டு இருக்கீங்க, ஆனா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்களுக்கு பயங்கரமா இருக்கு. உங்க அக்கா ஈஸ்வரிக்கு மட்டும் இந்த விஷயம்லாம் தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், தரன்னு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருவாங்கன்னே சொல்லலாம். அந்த எபிசோட் பாக்குறதுக்காக நாங்களும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னே சொல்லலாம். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரோ ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.